அகமதாபாத்தில் ஃப்ளைட் ஆக்சிடென்டான நியூஸ் பற்றி நான் பேசியிருப்பேன். மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூ நியூஸ் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். இறந்த எல்லாரோட குடும்பத்துக்கும் 1 கோடி நிவாரணம் கொடுக்குறாங்களா? யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க? ஒருத்தர் கணவர், மனைவி அண்ட் அவங்க 3 குழந்தைகள் எல்லாரும் போனாங்களே, அந்த குடும்பமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 1 கோடி யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க? இல்லை அந்த கேரளாவிலேருந்து நர்ஸாகி கிளம்பி லண்டனில் போய் எப்படியாவது நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு போனாங்களே, அவங்ககிட்டயா? இல்லை லண்டனில் இறந்த மனைவியோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு இந்தியா வந்தார், அவர் இறந்தார், அவர்கிட்டயா? இல்லை அந்த பைலட், அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போன பைலட் அண்ட் அவங்க கூட இருந்த 12 மெம்பர்ஸ் அவங்ககிட்டயா? எல்லாருமே போனது தாங்க. நிவாரணம் கொடுத்து எதையுமே சரி பண்ண முடியாது. இனிமேல் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பேசுங்க. அதை விட்டுட்டு நிவாரணம் கொடுத்தேன், 1 கோடி கொடுத்தேன், 10 கோடி கொடுத்தேன்னா போனவங்க தான் திரும்ப வர முடியுமா? அவங்களோட மன ஆறுதலுக்கு வேணால் நீங்கள் நிவாரணம் கொடுக்கலாம். ஆனால் அவங்களோட இழப்பை உங்களால் சரி செய்ய முடியுமா? டாட்டா மேலே இந்தியாவில் நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதை குலைச்சிடாதீங்க. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணுங்கள்.